அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா ஆடி மாத சிறப்பு தொகுப்பில் வரவேற்கிறேன். நம்ம காளியெல்லாம் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியா முழுக்க இருக்க காளி எல்லாரையும் பார்க்குறோம். இன்றைக்கி ஆடி 6 நம்ம பார்க்க போகிறது சிறுவாச்சூர் மதுரை காளி. பெரம்பலூர்லேருந்து சற்று தொலைவில் இந்த காளி கோயில் இருக்கு. வரலாறு: சிலப்பதிகாரத்தோட நாயகி கண்ணகி கற்புக்கரசி தன் கணவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியினால் கோபம் கொண்டு மதுரையை எரிக்கிறாங்க. காளி ரூபமாக மதுரையை எரிக்கிறாங்க. அப்படி கோபமாக இருக்கிற கண்ணகி தன்னை சாந்தப்படுத்திக்கிறதுக்காக இந்த சிறுவாச்சூருக்கு வராங்க. இங்கே செல்லியம்மன் ஏற்கனவே இருக்கிறாங்க. ஆனால் இந்த செல்லியம்மனை ஒரு மந்திரவாதி தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அவன் இஷ்டப்படி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு வெள்ளிக்கிழமை இரவு இந்த அம்மா இங்கே வரும்பொழுது செல்லியம்மன் கிட்ட நான் இங்கே தங்கலாமான்னு கேட்கும் பொழுது இல்லை, அந்த மந்திரவாதியை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு அவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மறுநாள் வந்த மந்திரவாதியை அழிச்சிடுறாங்க. அதனால் செல்லியம்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீயே இங்கே கோவில் கொண்டு அருள் பாலிச்சு வா, நான் பக்கத்தில் இருக்க பெரியசாமி மலைக்கு போயிடுறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. ஆனால் எனக்கு முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்றாங்க. சரி, நீங்கள் வந்து உட்காடுறாங்க. மதுரை காளி, அதாவது கண்ணனுடைய உக்ர ரூபமாக இங்கே வந்து உட்காடுறாங்க சிறுவாச்சூரில். மதுரம் அப்படின்னா இனிமை. அன்னிலேருந்து இவங்க ரொம்ப மதுரமான சாந்த ரூபினியாக இங்கே உட்காந்துருக்காங்க. திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கோயில் திறந்திருக்கும். காத்தாலேருந்து இரவு வரைக்கும் 9 மணி வரைக்கும் இருக்கும். மற்றபடி ஆங்கில புத்தாண்டு, தீபாவளி, தைப்பூசம், தை அமாவாசை, நவராத்திரி, அந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி, இந்த மாதிரி சிறப்பான குறிப்பிட்ட நாட்களில் இந்த கோயில் திறந்திருக்கும். இங்கே திருவிழாக்களும் நடைபெறும். எப்பவுமே கற்பூர ஆரத்தி காமிக்கும் பொழுது பெரியசாமி மலையில் இருக்கக்கூடிய சென்னியம்மனுக்கு முதல்ல கற்பூரத்தை ஆரத்தி காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே அன்னைக்கு காமிக்கிறாங்க. ஆக மக்களே, சிறுவாச்சூர் பத்ரகாளியை வந்து தரிசனம் பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாரும் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.